ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஊரில் ஒரு மளிகை கடை இல்லை ஒரு பெட்டி கடை ஆரம்பிக்கிறதா இருந்தால் கூட முதல்ல யோசிக்கிற விஷயம் அந்த வாடகையும் அட்வான்ஸையும் மட்டும்தான். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதுதான் ட்ரேடு லைசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொழில் உரிமம். என்னது, நான் ஒரு பெட்டி கடை வைக்கிறதா இருந்தால் கூட அதுக்கு லைசன்ஸ் வாங்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க, அதுதானே? ஆமாங்க, கண்டிப்பாக வாங்கணும். இந்த லைசன்ஸ் இல்லை அப்படின்னா அதிகாரிங்க எந்த நேரம் வேணாலும் உங்கள் கடைக்கு வந்து சீல் வைக்கலாம். அதுக்கான அதிகாரம் அவங்கக்கிட்ட இருக்குது. நோட்டீஸ் வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக விட்டிங்கன்னா கடைசியில் அபராதம் கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாயிருவீங்க. இந்த வீடியோவில் ஒரு பெட்டி கடை ஆரம்பிக்கிறதா இருந்தால் கூட அதுக்கு இந்த லைசன்ஸ் உண்மையிலேயே அவசியமா, இதுக்கான கட்டணத்தை அவங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, ஒருவேளை இந்த லைசன்ஸ் இல்லை அப்படின்னா யார் வந்து கடைக்கு சீல் வைப்பா, அதுக்கான அபராத தொகை எவ்வளவு, ஏற்கனவே லைசன்ஸ் வாங்கினவங்களுக்கு அதுக்கான ரெனிவல் டைம் என்ன அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். முதல்ல எந்தெந்த தொழில்களுக்கு இந்த ட்ரேட் லைசன்ஸ் கட்டாயம் வேணும் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ இதை ஒரு 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கிறோம், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படின்றதுக்காக. இப்போ ஃபஸ்ட்டு சிறிய தொழில்கள். இதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஒரு மளிகை கடை, டீ கடை, சலூன் கடை, இதையெல்லாம் சொல்லலாம். அடுத்ததாக நடுத்தர தொழில்கள். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டு, சூப்பர் மார்க்கெட்டு, ஜவுளி கடை, இதையெல்லாம் சொல்லலாம். அடுத்ததாக பெரிய தொழில்கள், அதாவது மூலப்பொருட்களை வச்சு பொருளை உற்பத்தி பண்ணுறாங்க பாருங்கள், அந்த தொழில்களை சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒரு கார்மெண்ட்ஸு, ஸ்பின்னிங் மில்லு, ரப்பர் ஃபேக்ட்ரி, ஐஸ் ஃபேக்ட்ரி, இதையெல்லாம் சொல்லலாம். ஆக ஒரு சின்னதாக பெட்டி கடையில் ஆரம்பித்து ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை வரைக்குமே நீங்கள் செய்யக்கூடிய எல்லா தொழில்களுக்குமே இந்த ட்ரேடு லைசன்ஸ், அந்த தொழில் உரிமம் அப்படின்றது கட்டாயம் வேணும். சரி, இப்போ இது எதுக்காக எடுக்க சொல்கிறாங்க? உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயோ அல்லது நீங்கள் வசிக்கிற தெருவுலையோ திடீர்னு ஒரு பட்டாசு கூடனோ அல்லது ரசாயனங்களை பயன்படுத்துகிற தொழிற்சாலையோ வந்ததுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? பயமாக இருக்குமில்ல? இப்போ இதை தடுக்க அரசாங்கத்துக்கிட்ட ஒரு முக்கியமான ஆயுதம் இருக்குது. அதுதான் இந்த ட்ரேடிங் லைசன்ஸ் அப்படிங்கிறது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ட்ரேடிங் லைசன்ஸ் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டுறதுக்காக தான் பயன்படுது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது மட்டுமே காரணம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல என்ன தொழில் நடக்குது அப்படின்றத அரசாங்கம் கண்காணித்து அங்கே இருக்கிற மக்களுக்கு இந்த தொழில்னால ஆபத்தா இல்லையா அப்படின்றத முடிவு பண்ணுறதுக்காக தான் மெயினாக இந்த ட்ரேடிங் லைசன்ஸ் அப்படின்றத கேட்குறாங்க. இதன் மூலமாக அரசாங்கம் ஒரு 3 முக்கியமான விஷயத்தை செய்யுது. மக்கள் வாழ்கிற குடியிருப்பு பகுதிகளில் புதிய தொழிற்சாலைகளோ அல்லது நச்சு புகைகளை வெளியேற்றுற சாயப்பட்டறைகளோ வராமல் முன்கூட்டியே தடுக்குது. அது மட்டும் இல்லாமல் தீ விபத்து ஏற்பட வாய்ப்புள்ள தொழில்கள்னால் அங்கே தீயணைப்பு வசதி சரியாக செஞ்சுருக்காங்களா அப்படின்றத பார்த்துட்டு தான் இந்த லைசன்ஸே அவங்க கொடுப்பாங்க. ஏதாச்சும் திடீர்னு ஒரு அசம்பாவிதம் நடந்தால் கூட அந்த இடத்துல என்ன பொருள் இருக்குன்னு தெரிஞ்சாதான் மீட்பு நடவடிக்கைகளை வேகமாக செய்ய முடியும். அதுக்காக தான் மெயினாக இந்த லைசன்ஸை எடுக்க சொல்கிறாங்க. இப்போ இந்த ட்ரேடு லைசன்ஸ்க்கான கட்டணத்தை அவங்க எப்படி கணக்கிடுவாங்க அப்படின்னா, நீங்கள் தொழில் நடத்தக்கூடிய இடம் ஒரு மாநகராட்சியா, நகராட்சியா, பேரூராட்சியா, இல்லை ஊராட்சியா, இதுக்கு தகுந்த மாதிரி அந்த ட்ரேட் லைசன்ஸ்க்கான கட்டணமும் மாறுபடும். இது ஒன்று. அடுத்ததாக நீங்கள் ஒரு சாதாரண டீ கடையோ மளிகை கடையோ வச்சு நடத்துகிற மாதிரி இருந்தால் அதுக்கான ட்ரேட் லைசன்ஸ் கட்டணம் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அதுவே நீங்கள் ஒரு ஹோட்டலோ, கெமிக்கல் கம்பெனியோ அல்லது ஒரு பட்டாசு கடையோ வச்சு நடத்துகிறீங்க அப்படின்னா அதுக்கான ட்ரேட் லைசன்ஸ் கட்டணம் ரொம்பவே அதிகம். ஏன்னா இது வந்து ஒரு ஆபத்தான தொழில் அப்படின்னு அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஆக நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க அப்படின்றத பொறுத்தும் இதுக்கான கட்டணம் மாறுபடும். இது 2வது. 3வதாக நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்தோட மொத்த பரப்பளவாக பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு கடை நடத்திட்டு வரீங்க அப்படின்னா அந்த கடையோட மொத்த பரப்பளவு 100 சதுர அடியா இல்லை 1000 சதுர அடியா, இதை பொறுத்தும் இந்த ட்ரேட் லைசன்ஸ்க்கான கட்டணம் மாறுபடும். அதனால தான் பெரிய பெரிய ஷோரூமெல்லாம் இதுக்கான கட்டணம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது 3வது. 4வதாக நம்ம பார்க்க போகிறது ஹார்ஸ் பவர். இதுதான் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். நீங்கள் மிஷினை வச்சு ஒரு தொழில் நடத்துகிறீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஊரில் ட்ரேட் லைசன்ஸ் எடுக்கும்போது உங்கள் மெஷினோட மொத்த குதிரை திறன், அதாவது ஹார்ஸ் பவர் 5 ஹெச்பிக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா
ரூல்ஸ் கொஞ்சம் மாறும். 5 ஹெச்பி வரைக்கும் மினிமம் சார்ஜ் தான் வசூலிப்பாங்க. அதே 5 ஹெச்பிக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ஒவ்வொரு ஹெச்பிக்கும் அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட தொகையை கூடுதலாக உங்ககிட்ட வசூலிப்பாங்க. மெஷின் பவர் அதிகமாக ட்ரேட் லைசன்ஸ்க்கான கட்டணமும் அதிகமாகும். உங்கள் மெஷின் 5 ஹெச்பிக்கு மேலே இருந்தாலே அது இன்ஸ்டாலேஷன் லைசன்ஸ் அப்படின்ற கேட்டகரியில் வந்துடும். இதுக்கு உங்கள் ஏரியா மாநகராட்சி அல்லது நகராட்சி ஆஃபீஸில் நீங்கள் ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கணும். இதுக்கு டிஎன் அர்பன் இபே போர்ட்டல் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் நேரில் வந்து உங்கள் மிஷின் எவ்வளவு பவரில் ஓடுது அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த ட்ரேட் லைசன்ஸ்க்கான கட்டணத்தையே ஃபிக்ஸ் பண்ணுவார். இது 4வது. 5வதாக நீங்கள் தொழில் செய்யக்கூடிய கட்டடத்துக்கான அப்ரூவல் ரெசிடெண்ட்டா அல்லது கமர்ஷியலா அப்படின்றத பொறுத்தும் இந்த ட்ரேடிங் லைசன்ஸ்க்கான கட்டணம் மாறுபடும். வெறும் கடையை மட்டும் வாடகைக்கு எடுத்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிடாதீங்க. அந்த பில்டிங்க்கு கமர்ஷியல் அப்ரூவல் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா பில்டிங் ரெசிடெண்ட் அப்ரூவலாக இருந்துச்சுன்னா அதில் 5 ஹெச்பிக்கு மேலே நீங்கள் மிஷினை வச்சிங்கன்னா கார்பரேஷனில் ட்ரேடிங் லைசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அப்படியே கொடுத்தாலும் அதுக்கு பெனால்ட்டி வரும். இது 5வது. லைசன்ஸ் வாங்காமல் நான் கடையை நடத்தினா என்ன ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்கள் ஏரியா மாநகராட்சி அல்லது நகராட்சியை சேர்ந்த சுகாதார ஆய்வாளர் நேரில் வந்து உங்களுக்கு நோட்டீஸ் கொடுப்பாரு. அப்போவும் நீங்கள் லைசன்ஸ் எடுக்காமல் கடையை நடத்துனீங்கன்னா போலீஸ் பாதுகாப்போடு வந்து உங்கள் கடைக்கு சீல் வச்சுருவாங்க. அதை விட முக்கியமாக 5 ஹெச்பிக்கு மேலே நீங்கள் மிஷின் வச்சுருக்கிறது தெரிஞ்சதுன்னா இபி ஆஃபீஸில் வந்து செக் பண்ணுவாங்க. வீட்டு கனெக்ஷனில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது தெரிஞ்சதுன்னா கனெக்ஷனை கட் பண்ணிவிட்டு லட்சக்கணக்கில் கூட அபராதம் விதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் யார் கேட்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருக்காதீங்க. முறையாக லைசன்ஸ் வாங்கி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள். அதுதான் ரொம்பவே நல்லது. நீங்கள் லைசன்ஸ் எடுக்காமல் இருந்தாலோ அல்லது ரெனிவல் செய்யாமல் இருந்தாலோ 25% வரலும் அபராதம் விதிப்பாங்க. குறிப்பாக 5 ஹெச்பிக்கு மேலே நீங்கள் மிஷின் வச்சுருந்து அதுக்கு இன்ஸ்டால்டு லைசன்ஸ் இல்லை அப்படின்னா இந்த அபராத தொகை இன்னும் கூட அதிகமாகும். இதையெல்லாம் விட இன்னும் கூட ஒரு படி மேலே போய் உங்கள் கடைக்கே கூட அவங்க சீல் வச்சாலும் வைக்கலாம். இதுக்கான ரெனிவல் டைம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 1லேருந்து மார்ச் 1 வரலும். இதுக்குள்ளே நீங்கள் கட்டாயம் ரெனிவல் பண்ணிடணும். இதே மாநகராட்சி பகுதியாக இருந்ததுன்னா ஒரு நிதியாண்டு தொடங்கிறதுக்கு 45 நாளைக்கு முன்னாடி, அதாவது பிப்ரவரி 14ஆம் தேதிக்குள்ளே ரெனிவல் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே நகராட்சி பகுதியாக இருந்ததுன்னா மார்ச் 1க்குள்ளே கட்டாயம் ரெனிவல் பண்ணிடணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமும் நீங்கள் ரெனிவல் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா 25%லேருந்து 50% வரலும் கூட அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.